வணக்கம், வெல்கம் டு சித்ரா முர்லிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி ரெடியாக வச்சிருந்தோமா, அதை யூஸ் பண்ணி ஒரு வெத்த குழம்பு மாதிரி ஒன்று பண்ண போறோம். அப்புறம் வந்து சௌச்சௌ வந்து தேங்காய் போட்டால் கறி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிடுது. சௌச்சௌ கறியை முதல்ல நம்ம போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற சௌச்சௌ, தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் சௌச்சௌ வேகட்டும். இந்த பக்கம் வந்து கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. இதுல வந்து கடுகு வெந்தயம் தாளிக்க போறோம். அப்புறம் வந்து மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்ப அதாவது மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டு தான் வெத்த குழம்பு பண்ண போறோம். கடுகு வெந்தயம் பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த புளிக்காய்ச்சல் காய்ச்சும் போது அந்த பேஸ்ட்ல போட்டிருப்போம். இருந்தாலும் இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போடும்போது அது ஒரு வாசனை. மணத்தக்காளிக்காய் வத்தல், கருவேப்பிலை, ஆல்ரெடி மஞ்சள் பொடியெல்லாம் இருக்கும், இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ வந்து வத்த குழம்பு பொடியோ இல்லைன்னா வந்து சாம்பார் பொடியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுப்போம். ஏற்கனவே நம்ம காரம்லாம் போட்டிருக்கோம், அதனால ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஒரு கொதி வரணும். நம்ம வந்து என்ன பண்ணணும், புளி தண்ணிக்கு பதிலாக நம்ம புளிக்காய்ச்சல் பேஸ்ட்ல எல்லாம் போட்டு ரெடியாக தானே வச்சிருந்தோம். ஸோ அதை போட்டு நம்ம இப்போ வத்த குழம்பு பண்றோம், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதை நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா புளிக்காய்ச்சலாக சாதம் கலக்கும் போது வந்து தாளிச்சு கூட்டிட்டு சாதமாகவும் கலந்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வத்தலோ இல்லை ஏதாவது வெண்டைக்காயோ இல்லை கத்திரிக்காயோ எந்த காய் வேணாலும் போட்டு நம்ம வந்து வெத்த குழம்பு மாதிரியும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சௌரியமா இருக்கும் பண்ணி வச்சுட்டா. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய வெத்த குழம்பும் ரெடி ஆயிடுத்து, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சௌச்சௌ பாருங்க நல்லா வெந்துடுது. நம்ம வந்து தண்ணிலாம் விடலை, ஜஸ்ட் உப்பு போட்டு அப்படியே தான் மூடி வச்சு வேக வச்சோம். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் எப்பயுமே தேங்காய் போட்ட கறிக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் கூட தான் போடுவேன். அப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சம், அவ்வளோதான். நல்லா ஒரு கலந்துட்டு கலரி விட்டுட்டு மூடிடுவோம். சரி, கலரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சௌச்சௌ வந்து ஓரமாக வச்சிருவோம். அடுத்தது வந்து வேப்பம்பூ வறுத்துக்க போகிறோம். நெய் விட்டு வேப்பம்பூ வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருது, அவ்வளோதான். அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய வேப்பம்பூ சாதமும் ரெடி. இந்த பக்கம் வந்து வத்த குழம்பு ரெடி ஆகிடுத்து, அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. நான் சொன்ன மாதிரி அந்த புளிக்காய்ச்சலை காய்ச்சி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா சாதமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவசரத்துக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெத்த குழம்பு வைக்கிறதுக்கும் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ மணத்தக்காளிக்காய் போட்ட ஒரு வெத்த குழம்பு, அப்புறம் சௌச்சௌ வந்து தேங்காய் போட்ட கறி, வேப்பம்பூ சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.